வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான 4N6 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அடுத்து தொடர்ச்சியான முறையில கொலைகள் நடக்குது. அது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் டிடெக்டிவா இருப்பாங்க. போலீஸ்க்கு அந்த கேஸ்ல ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த கொல்லப்பட்டவங்களுக்குள்ள என்ன லிங்க் இருக்கு, கொலை பண்றது யாருன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, பசங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்மா ஏதோ தொலைச்சிட்டாங்க போல. இப்ப பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. எங்க வச்சேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்களோட பொண்ணு நிஷா பாத்துறா. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறா. அம்மா பர்ஸ தொலைச்சிட்டேன், அதுல காசெல்லாம் வச்சிருந்தேன், எங்க வச்சனே தெரியலன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அம்மா ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. பர்ஸ் காணோம்னு சொல்றேன், எப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் சொல்றதை கேளுங்கம்மா, இங்க வந்து உட்காருங்கன்ற மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சிடறா. எதுக்கு நீ உட்கார வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க நல்லா கண்ணை மூடி யோசிங்க, எங்க வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது எப்படி ஸ்ட்ரைக் ஆகும், நான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றதை கேளுங்கம்மா, கண்ணை மூடுங்க, நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி இவங்களும் கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல, பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் காய்கறி விற்கிறவர் வாசல்ல இருந்து குரல் கொடுக்குறாரு. இவங்களுமே வாங்குறதுக்காக பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த வண்டியில ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. இப்ப தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. இவங்க இங்கேயே மறந்துருப்பாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா காசை தாங்கன்ற மாதிரி அவர் கேட்கிறாருல, அதனால கரெக்டா பர்ஸை எடுத்துடுறாங்க. பர்ஸ்ல இருந்து காசெல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும் போதுதான் வெளியே காய போட்டது மழையில நனைய போகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. மழை பெய்யற மாதிரி இருக்கு, இதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க அரிசியை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பர்ஸ பக்கத்துல வச்சிருப்பாங்க. இவங்க எடுக்கிற அவசரத்துல அதை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. பர்ஸ அங்கேயே மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி கண்ணு மூடி யோசிக்கும் போது அது இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் வெளியே தான் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போய் பாருங்கன்னு பொண்ணு சொல்றா. வெளியே பாக்குறதுக்காக வரும்போது பர்ஸ் அங்கதான் இருக்கு. அதை எடுக்கலாம்னு நினைக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனால வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பொண்ணு கிட்ட டேலண்ட் இருக்கிறத அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப காசு கொஞ்சம் நனைஞ்சிருக்கும்ல, அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. உனக்குள்ள நல்ல டேலண்ட் இருக்கு, நீ போலீஸ் ஆபீசரா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு வீட்டுல ஒரு டெட் பாடியை பார்த்த வேலைக்காரர் தகவலை கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் லேடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டிடெக்டிவா 2 பேர் இருப்பாங்க. அவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதே டைம் குருன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் கறி வெட்டுற கடை தான் வச்சிருக்காரு போல. காலையில வந்து சாமிக்கு பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. அந்த இடத்துல கறியெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக சம்பந்தமே இல்லாம நடுவுல காட்டுறாங்கன்றது தெரியல. இந்த இன்ஸ்பெக்டர் லேடி எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை இன்ஸ்பெக்டர்னு மட்டும் சொல்றேன். இவங்களுக்காக தான் அந்த 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபாரன்சிக் டிடெக்டிவ்னு சொன்னல, அவங்க 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தங்க நிஷா. இந்த நிஷாவை தான் சின்ன பொண்ணா காமிச்சிருப்பாங்க. நிஷா கூட இருக்க ஒரு பேரு பிரேம் அப்படின்றது. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இந்த வேலையில சேர்ந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட அசிஸ்டன்ட் விஷயத்த சொல்றாரு. இறந்து போயிருக்க நபரோட பேரு பிரகாஷ் அப்படின்றது. அவர் டாக்டரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருக்கான்ல, காலையில வீட்டுக்கு வரும்போது தான் இந்த விஷயத்த பார்த்திருப்பான். இறந்து போன பிரகாஷோட கையில கத்தி இருக்கு. அவரோட கழுத்தை அவரே அறுத்து இறந்து போன மாதிரி தான் இருக்காரு. இப்ப இவங்களுமே அந்த பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரேம் இருக்கார்ல, ஒருவேளை இந்த வேலைக்காரனே கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. டே உண்மையா சொல்லு, நீ தானே காசு காசப்பட்டு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு பார்வை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரேமும் கேட்கறத நிறுத்திடுறாரு. அந்த வேலைக்காரனுமே நான் சத்தியமா எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, கண்டிப்பா இது தற்கொலை தான், ஏன்னா ரத்தம் சொட்டி இருக்கிறத வச்சே என்னால சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டை வேணா செக் பண்ணி பாருங்க, வீட்டுல இருந்து எதுவுமே திருட்டு போயிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபாரன்சிக் டீம் வேலையை பார்க்கட்டும்ன்ற மாதிரி இவங்க வெளியே ஸ்மோக் பண்றதுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வேற ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிஷா இருக்காங்கல்ல, கிளவுஸ் எல்லாம் போட்டு நம்மளும் செக் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டான பிரேம் இருக்கார்ல, இந்த இடத்த போட்டோ எடுக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரகாஷோட கையில கொஞ்சம் சாப்பாடு ஒட்டி இருக்கும். இந்த விஷயத்தை நிஷா கவனிக்கிறாங்க. இப்ப நிஷா ஸ்கிரீன் கிட்ட வந்து பாக்குறாங்க. அந்த ஸ்கிரீன்ல ஏதோ ஒட்டி இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது சாம்பிள் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க.
அந்த நபரோட கார் வெளியே நிக்குதுல, அந்த கார் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமா இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிஷாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மத்த கேஸ்ல வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டர் லேடி கூட சேர்ந்த மாதிரி வேலை பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் லேடியோ இந்த பொண்ணு எதுக்காக போயிட்டோம் வந்துட்டோம் இருக்கான்ற மாதிரிலாம் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா நிஷா கண்டுக்க மாட்டாங்க. நிஷா மேற்கொண்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கத்தியால தான் இவரோட கழுத்துல இருக்க காயம் ஏற்பட்டிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல இன்னும் ஷார்ப்பான பொருளால் தான் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. இப்ப கண்ண மூடி நிஷா இருக்காங்கல்ல, எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க யோசிச்சு பாக்குற விஷயத்தெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அந்த பிரகாஷ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் கார்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன கார்ல இருந்து சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி ஸ்கிரீன் கிட்ட வந்து பாக்குறாரு. அப்பதான் சாப்பாடு கையோட ஸ்கிரீன்ல கைய வச்சிருப்பாரு. அந்த சாப்பாடு கரை தான் ஸ்கிரீன்ல ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பாக்குறாரு. இப்ப சவுண்ட் ஸ்டாப் ஆயிருது. என்னதான் இருந்தாலும் யாராவது கை வச்சாதானே சவுண்ட் வரும். எப்படி சவுண்ட் வந்தது? வண்டி கிட்ட போய் பார்க்கலான்னு வண்டி கிட்ட கண்ணை வச்சு பாக்குறாரு. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி கார்டன் பகுதியில யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அங்கேயும் யாருமே இல்ல. இப்ப வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்துறாரு. பார்த்தா அந்த கில்லர் இந்த சமயம் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் போல. அந்த கில்லர் ஷார்ப்பான ஒரு நீடல வச்சு இவரோட கழுத்திலேயே குத்துறான். இவர் அதே இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கில்லர் இருக்கான்ல, அவரோட கழுத்தை அவரே அறுத்துக்கிட்ட மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். ரத்தம்லாம் சொட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. என்னமா சொல்ற? அப்படிலாம் இல்ல, இது சூசைட் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. இல்ல மேடம், இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க கவனிச்ச எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. அந்த கில்லர் தான் வேணும்ட்டே கத்தில இருந்து ரத்தம் சொட்டுற மாதிரி பண்ணிருக்கான். அதே மாதிரி இவர் பாருங்க, சாப்பாடு கையோட ஸ்கிரீனை தொட்டிருக்காரு. அந்த இடத்துல சாப்பாடு கரை இருக்கு. இவரோட கையிலயும் கரை இருக்கு. யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தற்கொலை பண்ணிப்பாங்களா? சோ இது தற்கொலை கிடையாது. இவரோட காலை கவனிங்க, மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு. இவர் அந்த கார்டன் கிட்ட போனதுனால தான் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரோட கழுத்துல காயம் இருக்குல்ல, அது கத்தியால அறுத்த மாதிரி இல்ல, ஏதோ ஷார்ப்பான நீடில வச்சு குத்துற மாதிரி இருக்கு. அந்த ஆயுதம் இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்ல, அதனால இந்த பொண்ணு சொல்றதா சட்டுன்னு ஏத்துக்க முடியல. சரி ஒருத்தன் கொலை பண்றதுக்காக வரானா, வீட்டுல இருக்க காசெல்லாம் திருடிட்டு போயிருப்பானே, காசெல்லாம் அப்படியே தானே இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், அவனுக்கு வேற ஏதாவது மோட்டிவ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் காசெல்லாம் எடுக்கல, இவரை கொல்றதுக்காக மட்டும் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி நீ சொல்ற மாதிரி இது கொலைன்னு வச்சுக்கிட்டா யார் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், பாத்துக்கலான்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, என்ன மேடம் நீங்க பாட்டுக்கு விசாரிக்க சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது சூசைட் அப்படின்றது தெரிய வந்துரும். இந்த பொண்ணு ஆர்வ கோளாறுல கொலை கீழன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்ல, அதனால தான் அப்படி சொன்னன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப மீடியாட்கள்லாம் பேட்டி எடுக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாமே நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா கறிக்கடை வச்சிருக்க குருன்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் நியூஸ்ல இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாரு. வர கஸ்டமர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது கொலைன்ற பட்சத்துல விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னாங்கல்ல, அதனால இந்த பொண்ணு நிஷா இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி பாக்குறாங்க. அதாவது தனித்தனியா வர வச்சு பேசி பாக்குறாங்க. அவருக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அப்படிலாம் அவருக்கு எதிரிங்கன்னு சொல்ற மாதிரி யாருமே இல்லன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு செக்யூரிட்டி மட்டும் எதையோ சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. எதுனாலும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இறந்து போன இந்த பிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, விஷால்னு ஒரு ஜூனியர் டாக்டர் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அந்த ஜூனியர் டாக்டரை கண்ணத்திலேயே பலார்னு அரைஞ்சிருக்காரு. அவனுமே திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். எனக்கு என்னமோ அந்த விஷால் மேலதான் சந்தேகமா இருக்குன்ற மாதிரி தான் இவர் சொல்றாரு. சோ அந்த விஷால் எங்க இருக்கான்றதை விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த விஷால் வராம தான் இருக்கான். குரு கடையில வேலை பார்க்கறவன் இருக்கான்ல, குருக்கு ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் தரலன்னு, நம்ம பிரதீப் இருக்கான்ல, அவன் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கானா, அதனால தான் ஸ்வீட்டை தர சொல்லி என்கிட்ட தந்து விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, அந்த பிரதீப்பால நேரடியா என்கிட்ட வந்து தர முடியாதா, அவ்வளவு பிஸியானவனா மாறிட்டானா அப்படின்ற மாதிரி குரு லைட்டா கோவப்படுறாரு. இப்ப அந்த கோவத்தோட கரியெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல டாக்டர் லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, பிரகாஷோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்ப போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு வர நிஷா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பாட்ல ஒரு கத்தி இருந்ததா சொன்னீங்கல்ல, அதுக்கும் இந்த காயத்துக்கும் சம்பந்தமே இல்ல, சோ இது சூசைட் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த காயம் இந்த மாதிரி ஆயுதத்தினால ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி நிஷாவும் வரைஞ்ச டிராயிங்க காட்டுறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்ப நிஷா சொன்னது சரியாயிருதுல, நிஷாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப டாக்டர் சொன்னதை பத்தி எல்லாம் வெளியே இருக்க பிரேம் கிட்ட சொல்றாங்க. உடனே மேடம்க்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க கிட்ட இருந்து கால் வருது. என்ன, நான் சொன்ன மாதிரி இது சூசைட் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், இது கொலை தான், டாக்டர் உறுதிப்படுத்திட்டாங்க.
நான் ஷார்ப்பா ஒரு ஆயுதத்தை வச்சுதான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல, டாக்டருமே அதை தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் டிவிலாம் ரிப்பேர் பண்ற ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. இவங்க டிவியை ரிப்பேர் பண்றதுக்காக தந்திருக்காங்க போல, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கலமா, இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணுங்கன்ற மாதிரி அந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மா பசிக்குது, சாப்பாடை ரெடி பண்ணி வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி குளிக்கிறதுக்கு போறாங்க. இப்ப அம்மாவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மாக்கு வயசாயிடுச்சுல, அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலை எல்லாம் இவங்க தான் பாப்பாங்க போல, பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி வச்சிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சேகரிச்ச தகவல் எல்லாத்தையும் இவங்க ஒரு வாட்டி அப்சர்வ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாத்ரூமை காட்டுறாங்க. ஃபுல்லா ரத்தம் தான் சிந்தி இருக்கு. ஒருத்தர் சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போகுது. அப்பதான் அந்த நபருக்கு தலையே இல்லைன்றது தெரிய வருது. தலை பக்கத்துல துண்டா இருக்கு. இது எல்லாமே இவங்களுக்கு கனவா தான் வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து இவங்க முழிச்சிடுறாங்க. இந்த கொலைகேஸ் எல்லாம் விசாரிக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் கனவு வருது போல. இவங்களுமே தண்ணி குடிச்சிட்டு படுக்கலான்ற மாதிரி வெளியே வராங்க. அப்படி வெளியே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அம்மா ஒரு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. உட்கார்ந்த மாதிரியே அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க வீட்டுல வீல் சேர் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல. அம்மாவை இவங்களும் ஒரு பார்வை பார்த்துட்டு படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. காலையில ரெடியான நிஷா இருக்காங்கல்ல, பிரேமுக்கு கால் பண்றாங்க. பிரேமோ நான் சீக்கிரமா வந்துடுறேன் கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. டே தண்ணி சொட்டுற சவுண்ட் எனக்கு தெளிவா கேக்குது, இன்னும் குளிச்சது தானே இருக்க, சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறா அப்படின்ற மாதிரி அவருமே புலம்புறாரு. இறந்து போன பிரகாஷ் கூட விஷால்னு ஒரு பையன் தான் சண்டை போட்டிருக்கான். அந்த விஷாலு கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அவன் வீடு எங்கன்றதை இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அவன் வீட்டுக்கு போய் பேசி பார்க்கலான்ற மாதிரி தான் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே விசாரணை பண்ணலாம், அதுக்கான பர்மிஷன்லாம் இவங்களுக்கு இருக்கும். இப்ப அந்த விஷால் வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவன் கதவை திறக்கவே மாட்டான். திரும்ப திரும்ப அடிச்சு பாக்குறாங்க. அவன் திறக்கவே இல்லைன்றதுக்காக கதவை லைட்டா இவங்க தள்ளுறாங்க. பார்த்தா கதவு ஏற்கனவே திறந்துதான் இருக்கு. அப்படி கதவு திறந்தோட இவங்களுமே உள்ள எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது. அந்த விஷால சேர்ல உட்கார்ந்த மாதிரி தான் இறந்து போயிருக்கான். நிறைய காயங்கள்லாம் இருக்கு. யாரோ அடிச்சே சாவடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. ஆமா நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. மேடம் நீங்க தானே விசாரிக்க சொன்னீங்க, அப்படி விசாரிக்கும் போதுதான் இவனை பத்தி தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி சரி நீங்க செக் பண்ற வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நிஷா இருக்காங்கல்ல, இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அவர் இறந்து போயிருக்க இடத்துல தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லா ரூமையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றவங்க கீழே இருக்க பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் நடுவுல ஒரு பார்வை பாக்குறாங்க. அந்த விஷால நிறைய பேப்பரை குப்பை தொட்டியில போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு பேப்பர் கொஞ்சம் மடிச்ச மாதிரி இருக்கு. அந்த பேப்பர்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதே மாதிரி வெளியே இருக்க ஃபேன் இருக்குல்ல, கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்கு. சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இமேஜின் பண்ற எல்லாத்தையும் நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு பக்கத்துல ஒரு கில்லர் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா கில்லர் எதுவுமே பண்ணாம தான் இருக்கான். இந்த விஷால் இருக்கார்ல, எதையோ எழுதுறாரு, சரியா எழுதல அப்படின்ற மாதிரி கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டு இருக்காரு. கடைசியா கரெக்டா எழுதிடுறாரு போல. கரெக்டா எழுதுனதா மடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே மடிச்சு அங்க வச்சிடுறாரு. வச்சவரு நேரா நடுவுல இருக்க ஆளுக்கு வந்துடுறாரு. தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தூக்கு மாட்டுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்றாரு. தொங்கிட்டு இருக்கும் போது ஏடாகுடமா கயிறு கட்டை பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. கட்டான கயிறை தூக்கி ஒரு ஓரமா வச்சிடுறாரு. அதே மாதிரி ராட் பாய்சனை இப்ப தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ராட் பாய்சன் கிடைச்சிருது. அதை இவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் தற்கொலை தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது கில்லர் யாருமே எதுவுமே பண்ணல, இவரா தற்கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்தி இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் லேடி ஏத்துக்க மாட்டாங்க. போன வாட்டி நீ சொன்னது சரியாயிருச்சு, ஆனா இந்த வாட்டி சரியாகாது, யாரோ இவனை வந்து அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இவனை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பாடி அனுப்பி வச்சிருப்பாங்க. டாக்டர் லேடியும் செக்லாம் பண்ணி பாக்குறாங்க. அவன் வயிற்றுல நிறைய விஷம் மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ராட் பாய்சன் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் லிக்விடா இன்னும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் காட்டுறாங்க. இது மூலியமா இது தற்கொலை அப்படின்றத டாக்டர் லேடி உறுதிப்படுத்திடுறாங்க. என்ன இந்த வாட்டியும் இவன் சொன்னது சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. நான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன், பரவாயில்ல உனக்கு நிறைய திறமெல்லாம் இருக்குன்ற மாதிரி பாராட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கூட பிரேமும் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப அம்மா 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்காக வராங்க. இப்பெல்லாம் எதுக்குமா லேட்டா வரேன்னு கேக்குறாங்க. வேலை அப்படிமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அதே சமயம் பிரேம் இருக்காருல, இவ சூப்பரா வேலை பண்றா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி நீங்க பாராட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் நடந்த விஷயத்த சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல பிரேம் கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என் வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிருச்சு,
இருக்கு, உன் ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்போ உடனே பிரேம்க்கு கால் பண்ணி பிக்கப் பண்ண வான்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேற ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் இந்த இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இருக்கும். இன்ஸ்பெக்டர் லேடி நேத்து நைட் அதை தொலைச்சிருக்காங்க போல. இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறாள். இவ மூலியமா கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக தான் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. இவங்க என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் லேடியோ நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் லேடி அசிஸ்டன்ட் கூட சேர்ந்த மாதிரி வீட்டுல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கலன்னு கேக்குறாரு. பத்திரமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, புதுசா சேர்ந்திருக்காளே அந்த பொண்ணு எப்படி நல்லா சப்போர்ட்டிவா இருக்காளான்ற மாதிரி கேக்குறாரு. ரொம்பவே டேலண்டான பொண்ணா தான் இருக்கான்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு ரொம்ப லேட் ஆயிருதுல, அசிஸ்டன்ட்டும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமான்ற மாதிரி கேக்குறாரு. உங்ககிட்ட தானே அந்த எவிடன்ஸ் இருக்கு, கீழே இருக்க டேபிள்ல வஸ்ட் போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. இந்த டேபிள்ல வஸ்ட் போலான்ற மாதிரி அங்க இருக்க டைனிங் டேபிள்ல வஸ்ட் கிளம்பி இருப்பாரு. உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, அங்கதான் வஸ்ட் போனியான்ற மாதிரி திரும்ப கேக்குறாங்க. ஆமா, அங்கதான் வஸ்ட் போனன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. மேற்கொண்டு இந்த இன்ஸ்பெக்டர் லேடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க வீட்ல ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. என்னமா சமைக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னைக்கு சமைக்கலாம் தேவையில்ல, நான் ஆர்டர் போட்டுறேன், நீ வாங்கி வையன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. வேலைக்காரி யாருன்னு பார்த்தா டெலிவரி பாய் தான் வந்திருக்காரு. டெலிவரியை தந்துடுறாரு. தண்ணி மட்டும் கிடைக்குமான்னு கேக்குறாரு. வேலைக்காரி எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அந்த சமயம் குறுகுறுன்னு வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவன் தூக்கிட்டானா அப்படின்ற மாதிரி பிரேம் குறுக்கு கேள்வி கேட்கிறாரு. இல்ல இல்ல, நான் சாப்பிட வரும்போது இருந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க. உண்மையிலே டேபிள்ல இருந்திருக்கும், இதை எடுத்து ஒரு ஓரமா வையன்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட இவங்க தான் தந்திருப்பாங்க. வேலைக்காரிக்கு அது என்னன்னே தெரியல, ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பையன் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு 20,000 ரூபாய் அனுப்பி விடுங்கன்ற மாதிரி கேட்கிறான். பப்ல தான் இருக்கான் போல. ஏண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நிறைய காசு தந்தன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ப்ளீஸ்மா, அது காலி ஆயிடுச்சு, அனுப்புங்கன்ற மாதிரிலாம் கேட்கறான். இவங்களுமே அனுப்பிடுறாங்க. கால் பண்ணவன் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. பணம் தேவனா மட்டும்தான் எனக்கு கால் பண்றான். இந்த காலத்து பசங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேலைக்காரி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. வேலைக்காரி ஆறுதல்லாம் சொல்ற மாதிரி பேசுறாங்க. மறுநாள் அந்த ஹார்ட் டிஸ்க் தேவன் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஹார்ட் டிஸ்க் வச்ச இடத்துல இல்லன்னு தெரிய வருது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரேம வேலைக்காரி தான் எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நிஷாவை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய விஷயத்த மறைச்சு சொல்றாங்கன்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல, இந்த பொண்ணு மட்டும் கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்ற மாதிரி முணங்குறாரு. இதை கேட்டு பயங்கரமா இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. மேடம், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா எதுக்காக வர சொன்னீங்க? நடந்ததை நடந்த மாதிரியே சொன்னாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீங்களே நிறைய குழப்பத்துல மாத்தி மாத்தி தான் சொல்றீங்க, என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறதுக்கு போறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. மூணாவது ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால தான் நிறுத்தி அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போனோன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி குருவை நமக்கு காட்டுறாங்க. குருவோட கை முழுக்க ரத்தமா இருக்கு. இப்ப இவரோட கடை இருக்குல்ல, அந்த இடத்துல இவருமே கையெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து நியூஸ் சேனல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் ரத்தக்கரையோட வந்தது அசிஸ்டன்ட் கவனிச்சிருப்பான். என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கிறான். ஒரு மிருகத்தோட பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கும், அதனால வெட்டி எடுத்துடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. என் கையாலேயே வெட்ட வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதாவது மிருகத்தோட ரத்தம்ன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதே சமயம் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே 2 பேர் இறந்து போனதை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப மூணாவதா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. மூணாவதா இறந்து போயிருக்காருல, இவருமே ஒரு டாக்டரா இருப்பாரு. இப்போ வரைக்கும் டாக்டர்ஸ் மட்டும் தான் கொல்லப்படுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. மூணாவதா இறந்து போயிருக்க நபரோட பேரு மூர்த்தி அப்படின்றது. இப்ப மூர்த்தியோட வீட்டுக்கு வந்து அங்க இருக்க வேலைக்காரர்கிட்ட விசாரிக்கிறாங்க. மூர்த்திக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. பொண்ணுமே மூர்த்தியோட ஒய்ஃப் கூடயே போயிட்டாங்க. மூர்த்தி சார் இங்க தனியா தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காலையில நியூஸ் பேப்பர்லாம் அவர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவர் காஃபி வச்சுட்டு போயிருப்பாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது கீழே விழுந்து அவர் இறந்து போயிருப்பாரு. இதுதான் நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒர்க்கர் சொல்லிட்டாரு. இவங்களுமே என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. மூர்த்தி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அவர் காஃபி எல்லாம் வச்சுட்டு போயிடுறாரு. கில்லர் பக்கத்துல ஏதாவது பண்றானான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. கில்லர் எதுவுமே பண்ணாம இருக்கான். இவருக்கே திடீர்னு நெஞ்சு வலி மாதிரிலாம் வருது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. சோ கார்டியக் அரெஸ்ட் மாதிரி வந்துதான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒர்க்கர் வராரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாரு, போலீஸ்க்கு கால் பண்றாரு. வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் வந்து பண்ணிருக்கவும் வாய்ப்பு இல்ல, அதே சமயம் இந்த ஒர்க்கரும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, வீட்டெல்லாம் ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆள் எப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒர்க்கர் கிட்ட விசாரிக்கிறாங்க. பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமானவர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒர்க்கர் இழுத்துட்டு இருக்காரு.
செக் பண்ணும்போது நிறைய காண்டம்லாம் கிடைக்குது. சோ பொண்ணுங்க விஷயத்துல இவர் வீக்கானவர் அப்படின்றது இன்ஸ்பெக்டர் லேடிக்கும் புரிஞ்சிருது. இப்ப பாடி எல்லாம் இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னம்மா இந்த வாட்டி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. மேடம் கார்டியக் அரெஸ்ட் மாதிரி தான் ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. முத 2 வாட்டியே நீ சொன்னதை உடனே ஏத்துக்கல, நான் நிறைய விதண்டாவா தான் பண்ணேன், ஆனா இந்த வாட்டி அப்படி பண்ண தோணலமா, நீ சொல்றது சரிதான் நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவங்களுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அம்மா கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. நான் வர வரைக்கும் வெயிட்லாம் பண்ணாதீங்கம்மா, படுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப படுக்க வச்சுட்டு தான் இவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. நிஷா படுத்துட்டு இருக்காங்க. வீல் சேர்ல கருப்பு கலர் Dress போட்டு ஒருத்தன் உட்காந்து இவங்களையே பாக்குற மாதிரி இவங்களுக்கு தோணுது. சட்டுன்னு இவங்களுமே தூக்கத்துல இருந்து முடிக்கிறாங்க. இவங்களுக்கு கெட்ட கனவா தான் இது வந்திருக்கும். இப்ப இவங்களுமே காலையில மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. டாக்டர் லேடியை பார்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கலாம் நினைக்கிறாங்க. நான் கொஞ்சம் லேட்டா பண்ணியிருந்தா கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கார்டியக் அரெஸ்ட்னால தான் இவர் இறந்து போனாருன்ற மாதிரி வந்திருக்கும். நான் சீக்கிரமா பண்ணது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அவர் கார்டியக் அரெஸ்ட்னால சாவலியான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா, கார்டியக் அரெஸ்ட்னால சாவல, ஒரு விதமான மருந்துனால தான் இறந்து போயிருக்காரு. அந்த மருந்தோட தாக்கத்துல இறந்து போயிருக்காரு. உடனே செக் பண்ணனால அந்த மருந்து கிடைச்சது. அப்படி செக் பண்ணாம விட்டு இருந்தா கார்டியக் அரெஸ்ட் தான் எல்லாருமே நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம நினைச்சது தப்பாயிருச்சா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இத பத்தி உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? அப்ப கார்டியக் அரெஸ்ட்னால சாவலியா? அடுத்தடுத்து 3 டாக்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ள என்ன லிங்க் இருக்கு? இந்த 3 பேருக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். அவங்க கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா மேடம், அவங்க கூட சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களும் செக் பண்ணுங்க, நானும் ஒரு பக்கம் செக் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த பிரகாஷ் விஷால் ஒரே ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த மூர்த்தி வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லார்கிட்டயும் பேசி பாக்குறாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, வேற சில தகவல் எல்லாத்தையும் சேகரிச்சு பாக்குறாங்க. அதாவது இவங்க கூட காமனா யாரெல்லாம் இருக்கா, அவங்களை எப்படியாவது நம்ம பிடிக்கணும்ன்ற மாதிரி தான் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது பிரமோத் அப்படின்ற ஒரு நபரோட பேர் அடிப்படுது. அது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தமா மருந்தெல்லாம் சப்ளை பண்றது தான் அவரோட வேலையா இருக்கும். அவர் 3 பேர் கூடிய நெருங்கிய லிங்க்ல இருந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ இந்த பிரமோத் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா, பிரமோத் கிட்ட விசாரணை பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க தெரிஞ்சுக்கிட்டதை இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்றாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் லேடிய பிரமோதை தான் நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா மேடம், நானும் அதான் நினைச்சேன்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பிரமோதை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஏரியால இருக்க ஒரு நபரை பிடிச்சி பிரமோதை பத்தி கேக்குறாங்க. வாங்க மேடம், வீட காட்டுறன்ற மாதிரி அவருமே வீட்டுக்கிட்ட கூட்டு போறாரு. இப்ப வெளிய இருந்து இவங்க கதவை தட்டிட்டு இருக்காங்க. பிரமோதோட ஒய்ஃப் தான் கதவை திறந்து என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கோம், பிரமோத பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க பொய்யா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரமோத் இருக்காருல, மார்க்கெட்ல தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. யாருக்குரிய இவரோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்பதான் கூட்டு வந்த நபர் இருக்காருல, டே பிரமோத் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. பிரமோத் போலீஸ் வந்திருக்கிறத பார்த்தோன்னா பயந்து இங்க இருந்து ஓடுறாரு. அவனை பிடிக்கணும், போலீஸை பார்த்து பயப்படுறானா ஏதோ தப்பு பண்ணிருக்கான், எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாடி வழியா ஓடிட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோயின் தான் வராங்க. எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் துணியை காய போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்காங்க. அப்படி கடைசியா விளிம்பு கிட்ட வரும்போது அவன் அந்த இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. என்ன அதுக்குள்ள இவன் காணாம போயிட்டான்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா மேல இருந்து அவன் குதிச்சு இறந்து போயிருக்கான். என்ன அவன் பாட்டுக்கு குதிச்சு இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸுங்களும் வந்து பாக்குறாங்க. மூர்த்திக்கு ஒரு விதமான மருந்தை கலந்து தந்து தான் சாவடிச்சிருக்காங்கன்னு டாக்டர் லேடி சொன்னாங்கல்ல, அந்த மருந்து இவன் வீட்டுல கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நபர் பிரகாஷ கொன்னது ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, அந்த ஷார்ப்பான ஆயுதம் இவன் வீட்டுல கிடைச்சிருக்கும். சோ 2 கொலையை இவன் தான் பண்ணிருக்கான். அந்த விஷால் எதுக்காக தற்கொலை பண்ணான்றது கிளியரா தெரியல. இவன் தான் பண்ணா, ஆனா இவனும் நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிட்டான். நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படியும் அடிச்சு உண்மையை வாங்கிடுவாங்க, நம்ம லைஃப் காலி ஆயிடும் பயந்து கூட இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், ஆனா என்ன மோட்டிவ்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ சொல்றது சரிதான், மோட்டிவ் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. மீடியாட்கள் வேற எப்பதான் இந்த கேஸை முடிப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளா ஏதாவது ஒரு மோட்டிவை கிரியேட் பண்ண வேண்டியதான், அதை வச்சு கேஸை முடிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம், இது தப்பு இல்லையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சில சமயங்கள்ல போலீஸ் இப்படிதான் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்ல நீ ரொம்ப சிறப்பா செயல்பட்ட அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி இவங்களை பாராட்டுறாங்க. ஆக்சுவலா அம்மா சின்ன வயசுல நீ போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள தோணுது. இவங்களுமே நான் வரேன் மேடம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப டயர்டா இருக்குமா, சாப்பாடு எடுத்து வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி குளிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நிஷா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிடுவாரு.
இருப்பாரு. அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. 12th எல்லாம் படிச்சு முடிச்சிடுறாங்க. இவங்க வேண்டிய படிப்பு இவங்களுக்கு கிடைச்சிருது. அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இவங்க சேர்ற மாதிரி படிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படிப்பு தான் கிடைச்சிருக்கு. ஆனா வேற ஊர்ல படிக்கணுமா, இவ்வளவு ஃபீஸ் ஆகும்ன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நிஷாவை சின்ன பொண்ணா காட்டும் போது தம்பி கூட விளையாண்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நடுவுல நமக்கு தம்பியை காட்டியிருக்கவே மாட்டாங்க. நிஷாக்கு உண்மையிலேயே தீபக்னு ஒரு தம்பி இருக்காரு. அவரால் நடக்க முடியாது. அவருக்காக தான் வீல் சேர் இந்த வீட்டுல இருக்கும். தம்பிக்கு இப்ப லைட்டா ஜுரம் அடிக்குது. இவங்க கிளம்புற நேரம் தான் இந்த ஜுரம் அடிக்குது. நான் வேணா இருக்கவான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி அம்மா அனுப்பி விடுறாங்க. ஆனா தம்பியோட ஜுரம் அதிகமாகிட்டே இருக்கு. இதனால அம்மா இருக்காங்கல்ல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தம்பிக்கு இப்ப ஜுரம் எப்படி இருக்குன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இன்னும் ஜுரம் அடிச்சுட்டு தான் இருக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறேன், நீ தேவையில்லாம இதை நினைச்சு கவலைப்படாது அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர் இருப்பாரு. அவர் மூலியமா தான் இவங்களுமே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. டாக்டர் செக் பண்ணிலாம் பாக்குறாரு. சில செக்அப்லாம் எடுக்கணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கரெக்டா அக்கா கிட்ட இருந்து கால் வந்துருது. தம்பி இப்போ ஓகேவான்ற மாதிரி கேக்குறாங்க. தம்பியே வாங்கி பேசுறான். நான் ஓகே தான்க்கா, நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா டெஸ்ட் ரிப்போர்ட்டை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் உள்ள கூப்பிட்டு பேசுறாரு. ஏதோ சீரியஸான பிரச்சனை இருக்கு போல. அந்த சமயம் இந்த பையனுமே டிவில மொட்டை போட்டிருக்கிறதெல்லாம் பாக்குறாரு. எதுக்காக இவங்க எல்லாருமே மொட்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கேன்சர் பேஷண்ட்டுக்காக தான் இவங்களோட முடியெல்லாம் இவங்க டொனேட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்றாங்க. நானே என்னோட முடியை டொனேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப டாக்டர் இந்த இடத்துல சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. உங்க பையனுக்கு கேன்சர் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. கியூரே பண்ண முடியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. கியூர் பண்ற ஸ்டேஜ் எல்லாம் இவர் தாண்டிட்டாரு. டயாலிசிஸ் பண்ணா கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டயாலிசிஸ்க்கு 20,000 ரூபாய் ஒவ்வொரு வாட்டியும் செலவாகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா பயந்துருவா, பொண்ணுகிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. காசெல்லாம் எப்படி மிச்சப்படுத்தினா நம்ம இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி இவங்க கணக்கெல்லாம் போடுறாங்க. அந்த பையன் முடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டான் பாத்தீங்களா, அந்த மாதிரி முடியை எடுத்துட்டு இருக்கான். ஆனா உண்மையில இவனுக்கு முடி எடுக்கணும்ன்ற நிலைமை இருக்கும். அதுக்காக தான் முடியை எடுக்க வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு இதெல்லாம் தெரிய வேணான்றதுக்காக தான் அந்த பையனோட ஆசையை நிறைவேற்றின மாதிரிலாம் அம்மா நடிச்சிட்டு இருக்காங்க. ஜுரம் இவ்வளவு நாளாமா இருக்கும்ன்ற மாதிரி இந்த பையன் சந்தேகமா கேட்கிறான். ஆமாப்பா, உனக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் பெரிய ஜுரம், அதனால தான் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பையனை சமாளிக்கிறாங்க. பையன் போக போக ரொம்ப வீக் ஆகுறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி உட்காந்துட்டு வருவான், இப்பெல்லாம் மடியில படுத்து தூங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இவங்க வீட்டுல முதல்ல நிறைய பொருள் இருந்திருக்கும். இப்ப பொருள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இவனோட செலவுக்காக பொருள்லாம் விக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல டயாலிசிஸ் பண்றதுக்கு சுத்தமா இவங்க கிட்ட காசு இல்ல. டாக்டர் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என்னால முடியாதுமா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்குன்னு சிலர் இருப்பாங்க, நான் அதுல ஒருத்தரோட லிங்கை தரேன், வேணா பேசி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த நபருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவரு பேர் தான் பிரமோதா இருக்கும். பிரமோதா வாங்க நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் நமக்கு சில டாக்டரை காமிச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் தான் பிரசன்ட்ல இறந்து போயிருப்பாங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தமா மருந்தெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், நான் சொன்னா கொஞ்சம் காசை வேணா குறைச்சுப்பாங்க, நான் பேசி பாக்குறேன், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. இவங்களுமே வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வருது. ஆக்சுவலா கொசுவத்தி போடுற இடத்துல இவங்க வேற ஒரு மயக்க மருந்து போட்டு இவங்களை மயக்கமாக்கிடுறாங்க. இவங்க கண் முழிச்சு பார்க்கும் போதுதான் அவங்க 2 பேர் தப்பா நடந்திருக்கிறது தெரியுது. ஒரு டாக்டர் அனுப்பி விட்டார்ல, அவரும் பிரமோதம் சேர்ந்த மாதிரி தான் தப்பா நடந்திருக்காங்க. கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு அம்மாவுக்கு புரியுது. அம்மாவும் அழுதுகிட்டே வீட்டை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பையன் கிட்ட இதெல்லாம் காட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கண்ணீர்லாம் தொடச்சுக்கிறாங்க. சரி, பையனை ரொம்ப நேரமா பார்க்கல, போய் பார்க்கலான்ற மாதிரி பையனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துட்டு பையனை பார்க்கறதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல இருந்து ரத்தம்லாம் வடிஞ்சிருக்கு. என்ன ரத்தம் வடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. தம்பியோட மூக்குல இருந்து தான் ரத்தம் வந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம நிஷா இருக்காங்கல்ல, பிரேம் கூட பேசிக்கிட்டே போன்ல பேசுறதுக்காக வராங்க. இப்ப அம்மா விஷயத்த சொன்னோன்னு இவங்க கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என் தம்பி இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி பிரேம் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அம்மா 6 மாசத்துக்கு மேல இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த விஷயத்தினால இவங்க 2 பேர் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆகுறது, சாப்பிடுங்கன்ற மாதிரி பிரேம் தான் சமாதான பத்தி இவங்க 2 பேருக்கும் சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காரு. அம்மா பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி நடந்த அபியூஸை பத்தி எல்லாம் சொல்றாங்க. பொண்ணு இதை கேட்டு ஃபீல் பண்றாங்க. இப்பதான் தம்பியோட ரிப்போர்ட்லாம் இவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா தம்பிக்கு உண்மையிலேயே கேன்சர் இருக்காது.
கேன்சர் இல்லாம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதோட தாக்கத்தினால தான் தம்பி இறந்து போயிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ரெண்டு வேற வேற ரிப்போர்ட்டை பார்க்கும் போது தான் இது புரியுது. இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த பையன் சீக்கிரமா இறந்து போயிட்டான்னு விசாரிக்கும் போது தான் பிரகாஷ்க்கு எல்லாமே தெரிய வருது. ஆக்சுவலா டெஸ்டே தப்பா பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும். விஷால் தான் இந்த டெஸ்ட்டுக்கு இன்சார்ஜா இருந்திருப்பான் போல. விஷாலை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டிருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் செக்யூரிட்டி உள்ள வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னு சொன்னார்ல, இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு. தம்பி சாவுக்கும் அம்மா விஷயத்துல நடந்ததுக்கும் பழி வாங்கணும்னு இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அதுல சம்பந்தப்பட்டது மொத்தம் 4 பேரு. அந்த 4 பேரை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு இவங்க பிளான போட்டிருப்பாங்க. முதல்ல பிரகாஷ டார்கெட்டா வச்சிருப்பாங்க. அந்த கார்ல இருந்து சவுண்ட் கேட்டதுக்கு இவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்க. பிரகாஷ் செக் பண்றதுக்காக வெளியே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்பி உள்ள வரும்போது இவங்க ரெண்டு பேருமே உள்ள இருப்பாங்க. அதாவது பிரேமோ இந்த நிஷாவும் உள்ள இருப்பாங்க. கதையை முடிச்சிருப்பாங்க. கொலை பண்ணதே இவங்க தான். அதை விசாரிக்கிறதுக்காகவும் இவங்க தான் வந்திருப்பாங்க. இப்படிதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவதா விஷால் தற்கொலை பண்ண மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்கல்ல, உண்மையில விஷால் தற்கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். இவங்க தான் வந்து விஷாலை சாவடிச்சிருப்பாங்க. ஆனா தற்கொலைன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி அதுக்கேத்த ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. முதல்ல ஒரு கொலை, அதுக்கப்புறம் தற்கொலை, எல்லாரையும் கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்கணும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. கடைசியா பிரமோதை இவங்க துரத்திட்டு ஓடும் போது பிரமோத் மேல இருந்து விழுந்துட்டான்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா உண்மையிலேயே நடந்த விஷயத்தை இப்பதான் காட்டுறாங்க. பிரமோத் மாட்டிருப்பான், நான் வேணா சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, மேல இருந்து இவனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. போலீஸ் வரும்போது அப்பதான் வந்த மாதிரி இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவங்க தான் பிரமோத சாவடிச்சிருக்காங்க. இவங்க 4 பேரையும் இவங்க தான் சாவடிச்சிருக்காங்க. பிரேம் ஹெல்ப்போட தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் லேடிக்கு சந்தேகம் வராம இந்த விஷயத்த பண்ணிட்டோன்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இருந்து போன் கால் வருது. வேற ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு போல, அந்த ஸ்பாட்டுக்கு நீ உடனே கிளம்பி வான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. ஓகே மேடம், நான் வரேன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. சோ நடுவுல குருன்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, நம்ம அந்த குரு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏமாறுவோன்றதுக்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. அவருக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.